பாஜகவுக்கு மூக்க அழகிரி மதுரையில் வரும் 20ஆம் தேதி தனது ஆதரவாளர்களோடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அழகிரியின் இந்த திடீர் பேட்டிக்கு திமுக தலைவர் கருணாநிதி அழைத்தால் அழகிரி சென்னையில் நடத்திய அழகிரியின் இந்த திடீர் பேட்டிக்கு என்ன காரணம்? அரிய பெரிய காரியங்களை ஆற்றுபவர்களை இனி அழகிரி என்ற ஒற்றை சொல்லால் அறிஞர்கள் அழைக்கலாமென திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனால் புகழாரம் சூட்டப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் 74வது பிறந்த நாள் என்று. ஒரு காலத்தில் திமுகவின் அதிகார மையமாக தென்மண்டல முகமாக பார்க்கப்பட்டவர் மூக்க அழகிரி. மதுரை துணை மேயர் தேர்தல் வெற்றியில் தொடங்கிய அவரின் வளர்ச்சி சொந்த வார்டில் தோல்வி என பல ஏற்ற இறக்கங்களை கொண்டது. அவரின் அரசியல் பயணம் குறித்து விரிவாக பார்ப்போம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 2வது மகன் மூக்க அழகிரி திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் மதுரை கிளையை கவனித்துக் கொள்வதற்காக கருணாநிதியால் அங்கு அனுப்பப்பட்டார். அடிப்படையில் திமுகவின் உறுப்பினராக இருந்த போதும் நேரடி அரசியலில் ஈடுபடாமலேயே சில ஆண்டுகள் இருந்து வந்தார். 1993இல் திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட போது பல முக்கிய நிர்வாகிகளும் அவருடன் வெளியேறினர். அப்போது தென் மாவட்டத்தில் திமுகவை கட்டி காப்பாற்றியதில் அழகிரிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனால் திமுகவில் அழகிரிக்கென தனி செல்வாக்கு உண்டானது. பிறகு 2001 காலகட்டத்தில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட மிசா பாண்டியன் என்பவருடன் தொடர்பில் இருந்தார் என்பதற்காக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் அழகிரி. அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேலாக போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவினரை தோற்கடித்தார் அழகிரி. தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தது. இங்கிருந்துதான் அழகிரியின் கிராஃப் எகிரியது. அப்போது நேரடியாக மக்களே வாக்களித்து மேயரை தேர்வு செய்யும் முறை. அதன்படி திமுகவை சேர்ந்த சே ராமச்சந்திரன் மதுரை மாநகர மேயராக வெற்றி பெற்று விட்டார். ஆனால் துணை மேயரை கவுன்சிலர்கள் மறைமுகமாக வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டும். அப்போது திமுகவினரை விட அதிமுகவினரே அதிகமாக கவுன்சிலர்களாக வெற்றி பெற்று இருந்தனர். இந்நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் சிலர் ஆதரவுடன் துணை மேயராக திமுகவின் சின்னசாமி வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு அழகிரியின் காய் நகர்த்தல்களே காரணம் என பார்க்கப்பட்டது. அதன் பிறகுதான் அழகிரியின் செல்வாக்கு கட்சியில் அதிகரித்தது. தொடர்ந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி, 2006 தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி என வெற்றி நடை போட்டது திமுக. இந்த வெற்றிகளிலும் தென் மாவட்டங்களில் அழகிரியின் பங்கு முக்கியமாக பார்க்கப்பட்டது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஈழப்பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களால் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்த போதிலும் தமிழகத்தில் 27 இடங்களில் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி. அதில் தென் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் தென்காசி தவிர 9 தொகுதிகளில் வெற்றி பெற அழகிரியே காரணகர்த்தாவாக பார்க்கப்பட்டார். அப்போது எம்பிக்களாக வெற்றி பெற்றவர்களில் அழகிரியும் ஒருவர். தொடர்ந்து அவர் மத்திய அமைச்சராகவும் ஆனார். ஆனாலும் அழகிரியின் இமேஜை அந்த கட்சியில் உச்சத்துக்கு கொண்டு சென்றது திருமங்கலம் இடைத்தேர்தல் தான். திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை சொன்னதைப் போலவே 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்ததற்கு பரிசாக திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளராக்கப்பட்டார் அழகிரி. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் 4 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற திமுகவின் அதிகார மையமாகவே மாறினார் மூக்க அழகிரி. தொடர்ந்து 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தென்மண்டலத்தில் உள்ள 58 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அழகிரி. தென் மாவட்டங்களில் 45 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்கு கொடுத்தார் அழகிரி. ஆனால் 12 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அதிலும் பெரியசாமி, சுபா தங்கவேலன், பெரிய கருப்பன் போன்றவர்கள் தங்கள் சொந்த செல்வாக்கின் காரணமாகவே வெற்றி பெற்றதாக சொல்லப்பட்டது. அதைவிட அழகிரியின் கோட்டை என கொண்டாடப்பட்ட மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற முடியவில்லை. அதிலும் மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் மதுரையில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி. அழகிரியின் சொந்த வார்டிலேயே திமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அழகிரி மீதும் அவருடைய ஆதரவாளர்களின் மீதும் மக்களுக்கு இருந்த அதிருப்தியே தேர்தல் முடிவுகளாக வெளிப்பட்டதாக சொல்லப்பட்டது. அழகிரியின் தீவிர அரசியல் பிரவேசம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்த காலமும் இதுதான். 2014ஆம் ஆண்டு திமுக செயற்குழு பொதுக்குழு முடிவுக்கு எதிராக செயல்பட்டதால் அழகிரியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் அப்போதைய பொதுச் செயலாளர் அன்பழகன்.
அதற்கு பிறகு மிக காட்டமாக திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வந்த அழகிரி கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு தன் ஆதரவாளர்களை சந்தித்து அடிக்கடி கூட்டம் நடத்தி வந்தார். அப்போது திமுகவில் தன்னை சேர்த்து கொண்டால் ஸ்டாலினை தலைவராக ஏற்க தயார் என்று அறிவித்திருந்தார். ஆனால் திமுக தலைமையிலிருந்து கிரீன் சிக்னல் வராமல் இருக்கவே சென்னையில் பேரணி ஒன்றை நடத்தினார். ஆனால் அது சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. பிறகு பாஜகவில் இணையப் போவதாகவும் கலைஞர் திமுக என்கிற பெயரில் புதிய கட்சியை தொடங்கப் போவதாகவும் அவ்வப்போது செய்திகள் வெளியாகின. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. தொடர்ந்து 2021 தேர்தலை முன்னிட்டு அவ்வப்போது சர்ச்சையான கருத்துக்களை பேசி வந்தவர் ஸ்டாலின் ஒருபோதும் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியாது என சவால் விடுத்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்ற போது அழகிரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பத்திரிகையாளர்கள் மீண்டும் உங்களை திமுகவில் பார்க்கலாமா என கேள்வி எழுப்ப அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பதிலளித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க 2014 அழகிரி திமுகவை விட்டு நீக்கப்பட்ட போது அவருடன் அவருக்கு நெருங்கிய ஆதரவாளர்களாக இருந்த அப்போதைய மதுரை மாநகராட்சி துணை மேயர் மன்னன், முன்னாள் அவைத்தலைவர் இசக்கிமுத்து, நகர துணை செயலாளர்கள் உதயகுமார், எம்எல் ராஜ், முன்னாள் மண்டல தலைவர் கோபிநாதன், தொண்டர் அணி முபாரக் மந்திரி உட்பட 15 நிர்வாகிகளும் நீக்கப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலான போதும் எந்த கட்சிக்கு செல்லாமல் அழகிரியின் ஆதரவாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இந்த நிலையில் மன்னன், இசக்கிமுத்து உட்பட 9 பேர் தங்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க கோரி தற்போதைய மதுரை நகர் திமுக செயலாளர் தளபதி மூலம் கட்சி தலைமைக்கு மன்னிப்பு கடிதத்தை சமீபத்தில் அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.